கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். யகூடி மக்டுகின் என்ற ஒரு பெரிய வயலின் வித்வான் இருந்தார். அவருடைய முதிர் வயதில் அவர் தன்னுடைய இளமை காலத்தை குறித்து இப்படி பத்திரிகையாளர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். என்னுடைய தாய் தகப்பனார் நல்ல இசை பிரியர்கள். ஊரிலே நடக்கும் எல்லா பிரபலமான கச்சேரிகளுக்கும் அவர்கள் செல்வார்கள். நான் 3 வயதாக இருக்கும்போதே என்னை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். முன்னணியிலே அவர்கள் உட்கார்ந்திருப்பதனால நான் மேடையிலே ஏறி அங்குள்ள வித்வான்கள் எப்படி வாசிக்கிறார்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனிப்பேன். 4 வயதாகும் போது எனக்கு ஒரு வயலின் வேண்டும், நானும் அவர்களைப் போலவே வாசிக்க வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மாமா ஒரு சிறிய வயலினை எனக்கு வாங்கி தந்தார். நான் அதை தொடக்கூடவில்லை. எனக்கு எல்லாமே அசலாக இருக்க வேண்டும், எனவே எனக்கு பெரிய வயலின் தான் வேண்டும் என்று சொன்னேன். உன்னால் அதை தூக்க கூட முடியாது, அதன் நரம்புகளை எப்படி நீ பிடிப்பாய், எனவே இதை வைத்து விளையாடு என்று சொல்லி பார்த்தார்கள். இல்லை, எனக்கு பெரிய வயலின் தான் வேண்டும் என்று நான் அடம்பிடித்ததுனால கடைசியாக ஒரு பெரிய வயலினை வாங்கி கொடுத்தார்கள். மேஜையிலே வைத்து அதன் நரம்புகளை மீட்டி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நானாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். 7 வயதிலே முறையாக இசை கற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு நல்ல வயலின் வித்வானிடத்திலே அனுப்பினார்கள். 9 வயதில் ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரிகளிலே நான் தனியாக வாசிக்கும் அந்த பகுதியை நான் வாசித்து காட்டினேன். அதன் பிறகு பேரும் புகழும் வர ஆரம்பித்தது. நிறைய கற்றுக்கொண்டேன், நிறைய கற்றுக் கொடுக்கிறேன். எனக்கு எல்லாமே அசலாக இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துமஸ் காலங்களிலே அசல் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் பார்க்க முடியும் என்று கேட்பேன். அவரை பார்க்கலாம் முடியாது, அவர் இருதயத்திலே இருக்கிறார், அவரை நினைக்கும் போது நம் உள்ளத்துக்குள்ளே வந்து விடுகிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நான் அடம்பிடித்த காலம் உண்டு. ஆனால் வளரும்போது அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் மக்கள் மீது கொண்டிருந்த கரிசனையும் அவர் எனக்காக மரித்ததையும் உயிரோடு இருந்து எனக்காக வேண்டுதல் செய்வதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டேன். என்னுடைய இசையிலே ஒரு அசல் தன்மை இருக்க வேண்டும், மற்றவர்களை காப்பி அடித்திருக்க கூடாது என்று சொல்லி நான் எப்பொழுதும் விரும்புவேன். அதனால்தான் கர்த்தரை ஆராதிக்கும் அநேக பாடல்கள் என் இருதயத்திலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்தது. அதுதான் என் வெற்றிக்கு காரணம் என்று சொன்னார். தேவகுமாரன் வாழும்போதே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று பிலிப்பு கேட்கின்றார். ஆனால் தேவகுமாரன் சொல்லுகின்றார், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை விசுவாசி என்று சொல்லுகின்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியை பொழிந்தொருளின பிறகுதான் சீசர்கள் நாம் யாரோடு வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், அவருடைய மகிமையை கண்ணார கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று தாங்கள் கண்டதுதான் அசல் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அதற்கு இயேசு, பிலிப்பிவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நாம் பிதாவை முகமுகமாய் இந்த பூமியிலே தரிசிக்க முடியாது, பரலோகத்திலே தரிசிக்கும் நாள் வரைக்கும் இம்மானுவேலராக நம்மோடு இருந்தாரே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெறும்படியாகவும் இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிப்போம், பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.